ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டாம்ப் டிப்ஸ். ஸோ இன்றைக்கி உக்கோட மீன் மார்க்கெட்டில் தாங்க மீன் வாங்கலான்னு வந்திருக்குறோம். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க வந்திருக்குறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வீடியோவும் பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டும் நாங்கள் லேட்டாக தாங்க வந்தோம். மார்க்கெட்டில் உள்ளார வண்டி நிப்பாட்டுறதுக்கே இடம் இல்லைங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுல் கூட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டில் நண்டு விலை பார்த்திங்கன்னா 350 ரூபா இருந்துச்சுங்க. அப்படியே நாங்கள் ஒவ்வொரு மீனாக பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் எல்லா மீன் ரேட்டும் பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி மீன் விலைலாம் ஏன் ரேட் அதிகம்னு நாங்கள் கேட்டோம். ஸோ இன்றைக்கி கடலில் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால மீன் ரேட்டில் ஏறிடுச்சுன்னு சொன்னாங்க. நண்டு 250 ரூபாயிலேருந்து 350 ரூபா வரைக்கும் இருக்குதுங்க. ஸோ இவர்கிட்ட தாங்க மஞ்சள் பாறை பார்த்திங்கன்னா 350 ரூபாயில் இருந்துச்சு. அப்புறம் தேங்காய் பாறையும் வச்சுருந்தாங்க. தேங்காய் பாறை பார்த்திங்கன்னா 450 ரூபா இருந்துச்சுங்க. அப்புறம் இங்கே வெலை மீன் பார்த்திங்கன்னா 550 ரூபா சொன்னாருங்க. இன்றைக்கி வீட்டில் இருந்து வஞ்சரம் வாங்கலாம் தாங்க நாங்கள் கிளம்புனோம். போன வாரம் வஞ்சரம் பார்த்திங்கன்னா 550 ரூபா இல்லை 600 ரூபா சொன்னாங்க. இந்த தாட்டி பார்த்திங்கன்னா வஞ்சரம் 750 ரூபா இல்லை 800 ரூபா இல்லை 850 ரூபா சொன்னாங்க. ஸோ வஞ்சரம் இந்த தாட்டி ரேட் ஏறி இருக்குதுங்க இன்றைக்கி. அப்புறம் மார்க்கெட்டில் நண்டு இந்த தாட்டி நிறையா இருந்துச்சுங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னாங்க தேங்காய் பாறை, மஞ்சள் பாறை, ஊளி மீன்லாம் வச்சுருந்தாங்க. எல்லா மீனும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. அப்புறம் மார்க்கெட்டில் சுறா மீன்லாம் இருந்துச்சுங்க. ஆனால் நாங்கள் விலை எதுவும் கேட்கலன்னாங்க. ஸோ இந்த சைடு டேம் மீன் தாங்க வச்சுருந்தாங்க. டேம் அவள் பார்த்திங்கன்னா 120 ரூபா சொன்னாங்க. ஸோ டேம் மீன் எப்போவுமே ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காது, எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருக்குங்க. அப்புறம் மார்க்கெட்டில் சங்கரா மீன் பார்த்திங்கன்னாங்க. சங்கரா 350 ரூபா சொன்னாங்க. ஸோ இந்த மீனில் சென்ட்ரல் முள் மட்டும் தாங்க இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ சங்கரா மீன் கையில் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ மீன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஸோ சங்கரா மீன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. ரேட்டு மட்டும் அதிகம். ரேட் 350 ரூபா சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் வாங்கலைங்க நாங்கள். ஸோ இன்றைக்கி மீன் பார்த்திங்கன்னா நிறைய கடையில் ரேட்டும் கேட்கலிங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய கூட்டமாக இருந்துச்சு. ஸோ நிற்கிறதுக்கு கூட முடியலைங்க. அதனால் வீடியோவும் பார்த்திங்கன்னா சரியாக எடுக்கவும் முடியல. இன்றைக்கி மார்க்கெட்டில் மத்தி நிறையா இருந்துச்சுங்க. ஸோ மத்தியோட விலை பார்த்திங்கன்னா 2 கிலோ 150 ரூபா சொன்னாங்க. இது எப்பவும் போல் நம்ம சப்ஸ்கிரைபர் கடை தாங்க இது. ஸோ இங்கே நாங்கள் ரேட் விசாரிச்சுட்டு போவோம். ஸோ இந்த கடையில் பார்த்திங்கன்னா ஒரு லெந்தாக ஒரு மீன் இருந்துச்சுங்க. ஸோ அது பேர் எங்களுக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வஞ்சரம் நண்டுலாம் வச்சுருந்தாங்க. ஸோ வஞ்சரமே பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு இன்றைக்கி. ஆனால் வஞ்சரம் விலை மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இவர்கிட்ட பீஸ் வஞ்சரம் பார்த்திங்கன்னா 800 ரூபா 850 ரூபா சொன்னாருங்க. ஸோ இது ஒரு குட்டி மீன் மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ இந்த மீனோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ரான் இவர்கிட்ட கேட்டோங்க. ப்ரான் இவர் கேட்கும்போது 350 ரூபா சொன்னார். ப்ரான் சைஸ் பொறுத்து நமக்கு ரேட் வேரி ஆகுங்க. ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் ப்ரான்லாம் இருந்துச்சு. சின்ன சைஸ் ப்ரான் பார்த்திங்கன்னா 200 ரூபா சொன்னார். ஸோ இந்த மீன் கேட்டது கொடுவா மீன் சொன்னாங்க. ஸோ இந்த மீன் 350 ரூபா சொன்னாங்க. இந்த மீன் கொடுவா மீனான்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஜிலேபி, அப்புறம் டேம் மீன்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அப்புறம் நெய் மீன்லாம் வச்சுருந்தாங்க. நெய் மீன் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள். ஸோ பாருங்கள், வஞ்சரம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் வஞ்சரம் கட் பண்ண காமிச்சாருங்க. ஸோ வஞ்சரம் பெரிய சைஸ் பார்த்திங்கன்னா 750 ரூபா 800 ரூபா சொன்னாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா கூட்டம் நிறையா இருந்துச்சு. நிறையா பேர் மீன் வாங்குறதுக்கு நிறைய பேர் வராங்க. ஒருவேளை நம்ம வீடியோ பார்த்துட்டு தான் வராங்களான்ட்டு எனக்கு தெரியல எனக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ மார்க்கெட்டில் மத்தி நிறையா இருந்துச்சு. ஸோ கடல் மாதிரி மத்தி நிறையா இருக்குதுங்க. அப்புறம் மார்க்கெட்டில் கட்டைப்பாறை மீன் பார்த்திங்கன்னா கிலோ 100 ரூபா சொன்னாங்க. அப்புறம் கிழங்கா மீன்லாம் பார்த்திங்கன்னா 300 ரூபா சொன்னாங்க. அப்புறம் இது பாருங்கள் கறி மீன் பார்த்திங்கன்னா 250 ரூபா சொன்னாங்க. பாருங்கள் நல்லா பெரிய சைஸ் மீனாக இருக்குது கறி மீன். ஸோ இந்த மீன் பேர் கறி மீனுன்னு சொல்கிறாங்க. சில்லிக்கு நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் கூட்டம் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்ட்டு. ஸோ நிறையா பேர் மீன் வாங்குறதுக்கு வராங்க.
தூரத்துலேருந்து வந்து மீன்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு மார்க்கெட்டில் வந்திருக்கீங்கன்ட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நீங்கள். அப்புறம் மார்க்கெட்லேருந்து வெளியில் வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள் பீட்டா ஃபிஷ் மீன்லாம் வந்து வச்சுருக்காங்க. இங்கே பீட்டா ஃபிஷ் மீன்லாம் வந்து 100 ரூபா வந்து சொன்னாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள் விரால் மீன்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ஊளி மீன் வந்து இருந்துச்சுங்க. அப்புறம் ஊளி மீன் தாங்க மார்க்கெட்டில் வந்து இருந்துச்சு. ஊளி மீன் பார்த்திங்கன்னா வந்து கிலோ வந்து 150 ரூபா வாங்கினேங்க நான். ஆனால் சின்ன சின்ன ஊளி மீன் தாங்க வாங்கினேன். போன வாரம் வந்து ஊளி மீன் பார்த்திங்கன்னா பெரிய மீனே வந்து 200 ரூபா வந்து இருந்துச்சுங்க. நல்லா போன வாரம் பார்த்திங்கன்னா ஊளி வந்து பெரிய பெரிய மீனாக வந்து இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வீட்டுக்கு வந்து ஊளி மீன் தாங்க வாங்கினோம். ஊளி மீன் வந்து கிலோ வந்து 150 ரூபா வாங்கினோங்க. ஊளி வந்து ஒரு 1.5 கிலோ வாங்கினோங்க. அப்புறம் வந்து மத்தி வந்து ஒரு 1.5 கிலோ வாங்கினோம். அப்புறம் மத்தி வந்து 1.5 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபாங்க. அப்புறம் ஊளி வாங்கின கடையிலேயே வந்து நண்டு வந்து இருந்துச்சுங்க. ஸோ நண்டு வந்து பார்த்திங்கன்னாங்க 350 ரூபா 400 கிராம் கொடுத்து வாங்கினோங்க நாங்கள். மத்தி மீன் பார்த்திங்கன்னாங்க இந்த வாட்டி வந்து சின்ன சின்ன மீனாக தான் இருந்துச்சு. மார்க்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன மீன் மத்தினால வந்து வெட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சலிச்சிக்கிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து வீட்லேயே வந்து கொண்டு வந்து நாங்கள் மத்தி வந்து க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் வந்து ஊளி மீனும் நண்டும் மட்டும் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். நாங்கள் மத்தி மீன் வந்து வீட்டில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. ஊளி மீன் பார்த்திங்கன்னாங்க டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வஞ்சரமும் ஊளியும் பார்த்திங்கன்னா ஒரே டேஸ்ட்டு தாங்க வருது. அப்புறம் நாங்கள் வெளியில் வந்துட்டோங்க. இங்கே பார்த்திங்கன்னா ரீட்டைல் மார்க்கெட் தாங்க வந்துருந்தோம். இப்போ ரீட்டைல் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மச்சாண்டார் பையன் வந்து கோழி குஞ்சு வேணும்னு கேட்டாங்க. அவனுக்கு பார்த்திங்கன்னா வந்து 2 கோழி குஞ்சு வாங்குவோம். கோழி குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஜோடி வந்து 30 ரூபா சொன்னாங்க. அப்புறம் இங்கே வந்து லவ் பேர்ட்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ லவ் பேர்ட்ஸ்லாம் அப்படியே வந்து பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். அப்புறம் இங்கே வந்து குட்டி நாய்க்குட்டி பாருங்கள் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்குதுன்ட்டு. அப்புறம் இங்கே வந்து ரீட்டைல் மார்க்கெட்டில் வந்து பெர்சியன் கேட்லாம் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு பெர்சியன் கேட் வளர்த்தோம்னா இங்கே வந்து வாங்கிக்கோங்க நீங்கள். என் மச்சாண்டார் பையன் வந்து தேடி கண்டுபிடிச்சி எல்லோ ஒன்று அப்புறம் க்ரீன் ஒன்று வாங்கிட்டாங்க. அப்புறம் கலர் கோழி கொஞ்சம் வந்து ஒவ்வொன்றா பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சுங்க. ஸோ 90s கிட்ஸ் வந்து ஃபேவரட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கலர் கோழி குஞ்சுங்க. ஸ்கூல் கடையில் பார்த்தீங்கன்னா கலர் கோழி குஞ்சு வந்து விற்றுட்ருப்பாங்க. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம். உங்களுக்கு யாராவது கலர் கோழி குஞ்சு வளர்த்தணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து ரீட்டைல் மார்க்கெட்டில் வந்து வாங்கிட்டு போய்க்கோங்க. இங்கே வந்து எப்போவுமே இவர்கிட்ட வந்து இருக்கும். அப்புறம் வந்து பேர்ட்ஸ் கடைக்கு தாங்க வந்துருந்தோம். ஸோ பேர்ட்ஸ் வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தோங்க. அப்புறம் இங்கே நிறைய பேர்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு யாராவது பேர்ட்ஸ் வளர்த்தணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் இங்கே வந்து வாங்கிட்டு போய்க்கோங்க. அப்புறம் உங்களுக்கு கூண்டு வேணும்னாலுமே இங்கே வந்து ரீட்டைல் மார்க்கெட்டில் வந்து வாங்கிட்டு போய்க்கோங்க. இப்போ ரீட்டைல் மார்க்கெட்டில் உங்களுக்கு பேர்ட்ஸ்க்கு ஏதாவது ஃபுட்டு வேணும்னாலும் நீங்கள் வந்து வாங்கிட்டு போய்க்கோங்க. ஸோ ரீட்டைல் மார்க்கெட் வந்து எல்லா நாளுமே வந்து இருக்கும். ஸோ ரீட்டைல் மார்க்கெட் வந்து லீவே இல்லைங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்குங்க. உங்களுக்கு நைட் நேரத்தில் மீன் ஏதாவது வேணும்னாலும் ஸோ இங்கே வந்து வாங்கிட்டு போய்க்கலாம் ரீட்டைல் மார்க்கெட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சாம்ஸ்டிவ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.